இங்கிலாந்து பக்கம் போனாலே சீவோன்னு தான் சத்தம் கேக்குதாமே. எங்க அப்போ மாமாக்கு சாம்பியன்ஷிப் தான் பிடிக்கும் போல. கரெக்ட்பா. அவங்களும் ஆனா ஒண்ணு புரியுது, லாம்போ வந்துட்டு மேனேஜரா மாறிட்ட அப்புறம் அவருக்கும் ப்ளூஸ்க்கோ வந்துட்டு ஏதோ பிரச்சனை இருக்குதுங்க. பாருங்க ஆர்சனல் மாதிரி ஆளுங்களை தான் நம்ம விடக்கூடாது. எவ்வளவு பேசாம விட்டுருவானுங்க, அப்படியே நாங்க ஏறி வருவோம்டா. அதான்டா ஆர்சனல். அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. நாசமா போச்சு. போன வாரம் நீங்க எங்களுக்கு கொடுத்த மரியாதை ரிசப்ஷனுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு வழியா வெற்றிகரமா 100 வியூவையும் ஒவ்வொரு வீடியோலையும் தாண்டி இருக்கோம். 2 வீடியோல 100 ஃபாலோவர்ஸையும் தாண்டி இருக்கோம் இன்ஸ்டாகிராம்ல. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ஆஸ் யூஸ்வல் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாரம் எல்லா வாரத்தையும் போல நமக்கான கண்டென்ட் கரெக்டா மாட்டிக்குது. என்ன சுபாஷ், இந்த வாரம் எப்படி இருந்துச்சு? இந்த வாரமா நானே குதிச்சுட்டு இருக்கேன்ப்பா. பேசுறதுக்கு என்னால பொறுக்க முடியல. பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. மிஸ்டர் ரொனால்டோ, மெக்வயரு, எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்கு பேசுறதுக்கு. சரிவா, இதெல்லாம் முடியல, ஆரம்பிப்போம் வாங்க. ஆமா, சோ ஆஸ் நாங்க போன மாதிரியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க லைக் பண்றத வச்சுதான் நிறைய பேருக்கு இன்னும் ரீச் இந்த வீடியோ கிடைக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு அந்த ஒரு ஐக்கானை மட்டும் ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். அதுவும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொன்னீங்கன்னா அதுவும் எங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வாரத்தோட ஹெட்லைன்ஸ் என்னன்னு பார்த்தா, see you does it again for the Red Devils. ஆமாப்பா, நான் ஏதோ வந்துட்டு இங்கிலாந்து பக்கம் போனாலே சீவுன்னு தான் சத்தம் கேக்குதாமே எங்க போனாலுமே. தலைவர் வந்தாரு, அந்த கோல் போட்டு ஜம்ப் பண்ணும் போதே ஆரம்பிச்சிட்டாங்க கிரவுண்ட்ல. சியூ தான் தலைவர் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வருவான்னு பார்த்தா வந்து செஞ்சுட்டார்ல. ஆமா, பிரைம் ரொனால்டோ பாக்குற மாதிரியே இருந்தது. எனக்கு அந்த டீபாக்ஸ் வெளியிருந்து உதைக்கும் போதெல்லாம் சரி சும்மா எங்கேயோ மேல போப்பாதாட்டு நினைச்சிட்டு இருந்த போட்டோ எங்கடா டாப் கார்னர். அப்படியே பிளாஷ்பேக் வந்து எனக்கு பழைய ரியல் மேட்ரிட் கேம்ஸ் எல்லாமே அப்படியே தலை செஞ்சுட்டார்ல. ஆமா, ஆனா நம்ம வந்துட்டு வா ஃபர்ஸ்ட் டீப் அனாலிசிஸ் போவோம். அந்த கேம்ல ஆரம்பிச்சோடனே ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலா அப்ரிஷியேட் பண்ண மான்செஸ்டர் யுனைடெட். ஏன்னா இந்த ஃபுல் கேம் அவங்க வந்து ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணானுங்க. வந்து டாட்னாம் அட்டாக் பண்ணவே விடல, ப்ராப்பரா டிஃபெண்ட் பண்றதாங்க. மிட்ஃபீல்ட் பத்தி பேசி ஆகணும். ஏன்னா பாக்பா அண்ட் ஃப்ரெட் வந்துட்டு பயங்கரமான கேம் ஆடினாங்க அவங்க. ஆக்சுவலா ப்ரூனோ பெர்னாண்டஸ் இல்லாதது இவங்க நல்லதா போச்சு. ஏன்னா ஒரு புது கெமிஸ்ட்ரி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. நடுவில் பாக்பா இன்னும் ஃப்ரீயா வந்து ஃபார்வர்ட்ல போய் ஆடிட்டு இருந்தான், அது நல்லா இருந்தது. அண்ட் அவங்க 2 கோலுமே வந்துட்டு ஒரு டிஃபென்சிவ் எரர் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஹேண்ட்பால், அது ஒன்றும் பண்ண முடியாது. செகண்ட் வந்து இந்த பிளேயரே ஒரு எரர், அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால ஒரு ஓன் கோலை போட்டு அவர் வேலையை பண்ணி விட்டாரு. ஆனா அட்டாக் சொல்லவா வேணாம்ப்பா, என்ன கோல். அந்த கோலை பத்தி நீங்க சொல்றீங்களா? 3 கோல். ஓ மை காட், எனக்கு வந்து இந்த எரிக் டயரை வந்து ரொம்ப சாதாரணமா இடம் போட்டான்னு இருக்குது. இவன் தானே வயசானவன்டா, கிழவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு வச்சா டாப் கார்ல. எனக்கு ஐயோ பயப்படணும் போலயே. ஏன்னா எனக்கு வந்து ரொனால்டோ வந்து யுனைடெடுக்கு சைன் பண்ணும்போது யுனைடெட் மோசமான டீம் எனக்கு தெரியும். ஆனாலும் ரொனால்டோ சைன் பண்ணது எனக்கு வந்து அந்த நான் அப்பதான் ஃபுட்பால் பாக்குற டைம் 2008 பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்ப வந்து பால் வந்து அவன் கால்கிட்ட போனாலே ஐயோ இவானா ஏதோ ஒன்று பண்ணுவானு அப்படின்னு இருக்கும். எனக்கு ஃபீல் திருப்பி இவங்க வந்து யுனைடெட் சைன் பண்ணும்போது எனக்கு இருந்துச்சு, இவனுக்கு எப்படியான டீமா இருந்தாலும் இவன் வேற சைன் பண்றான், என்ன உனக்கு தொலைய போறானோ தெரியல அப்படின்னு. சோ 6 months ஆயிடுச்சா, 6-7 months ஆயிடுச்சு. இப்போதான் ஐ திங்க் வி ஆர் சீயிங் த ட்ரூ பொட்டன்ஷியல் ஆஃப் ரொனால்டோன்னு சொல்லலாம். எஸ், ஏற்கனவே 12 கோல் போட்டிருக்காரு. இந்த கேம் has taken him to again a bigger goat status. ஏன்னா ஒத்த ஆளு மொத்த சொல்ல போனா அந்த செகண்ட் கோலோடைய அசிஸ்டுக்கு டான் ஜேம்ஸ் தவிர, டான் ஜேம்ஸ் ஆச்சு எல்லாமே சியூ தான். கேம் பூரா சியூ தான். ஆனா இப்பதான் புரியுது பிரச்சனை ரொனால்டோ கிடையாது, இந்த ப்ரூனோ அந்த பூனோ தான் காரணம். இப்பதான் நம்மளுக்கு புரியுது. ஆமா, ஏன்னா அட்டாக்கிங் ஃபுல்லா நீ சொன்ன மாதிரி அவனே சிங்கிள் ஹேண்டடா எடுத்துன்னு போயிட்டு மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் இந்த கேம். அந்த வயசுலயும் பாரு அவன் டீமை கேரி பண்ணி ஆல் சார்ட்ஸ் ஆஃப் கோல், கம்ப்ளீட் ஃபார்வர்ட் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஒரு லாங் ரேஞ்ச் கோல் அடிச்சான், செகண்ட் ஒரு டேப்னு, தேர்ட் ஒரு டவரிங் ஹெடர். 3மே இந்த வயசுல என்னால பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டு இன்னொரு பாயிண்ட் நம்ம என்ன பேசணும்னா, இப்ப ஃபீஃபால ஆல் டைம் டாப் ஸ்கோரரா வந்துட்டாரு தல. சோ அது எவ்வளவு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். 807 கோல்ஸ் ஃபார் கிளப். வா, அச்சீவ்மெண்ட். அதெல்லாம் பிரேக் பண்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் மத்த பிளேயர்ஸ்லாம். அதுவும் அது நம்ம மெஸ்ஸி வேற லெவல் அங்க பிலிம் காமிச்சாரு. அதனால இந்த தலைவர் வந்து நியூஸ்ல வந்தே ஆகணும்ட்டு பயங்கரமான என்ட்ரி. அண்ட் அப்பா, இந்த யுனைடெட் வந்து ஐ திங்க் வி பின் வாண்டிங் டு see, ஐ மீன்
ஆப்வியஸ்லி எனக்கு வாண்டிங் டு see இல்ல, பட் ஜெனரல் நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து கண்டிப்பா இந்த மாதிரி யுனைடெட் வந்து அட்லீஸ்ட் டைட்டில் ரேஸ்க்கு நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. பட் இவ்வளவும் பேசுவோம், அடுத்த வாரம் நார்விச் கூட தோக்கறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. அது தெரிஞ்ச விஷயம் தானேப்பா. நம்ம மான்செஸ்டர் யுனைடெட விட இன்கன்சிஸ்டன்ட் டீம் பார்க்க முடியுமா? அதனால இந்த வார்த்தை செலிப்ரேட் பண்ணுவோம், ஏதோ ஜெயிச்சிட்டானுங்களே. ஆனா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த 2 கிளப்ல எவன் ஜெயிச்சாலும் ஆர்சனலுக்கு பிரச்சனை. நான் என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். டிரா ஆறப்போ நல்லா இருந்தது. கடைசியில கோல் அப்படித்தான் மேட்ச் முடியும்னு நினைச்சேன். செகண்ட் கோல் நம்ம தலைவன் கேப்டன் ஃபென்டாஸ்டிக் கரெக்ட்ல போடும்போது நான் நினைச்சேன், சரி ரைட் இன்னைக்கு டிரா தான், தலைவன் அப்படின்னு நினைச்சேன். அவனுக்கு ஒண்ணுமே பண்ண லைக் ஃபுல் கேம் அவனுக்கு ஒண்ணும் பெரிய லைக் ஒரு விளையாட்டு காமிக்க வேண்டிய நிலைமையில இல்ல. ஏன்னா வந்து ப்ராப்பரா அவங்க முன்னாடியே மிட்ஃபீல்டே பால் எடுத்துட்டு இருந்தானுங்க. கரெக்டா ஒரு வாடி பின்னாடி வந்தது, தலை விட்டா இருக்கால ஓன் கோல். பாவம் அந்த மேடி ஃபேன்ஸ் எடுத்து எல்லாரும் கத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கேப்டன் இப்படி வந்து மூத்தி வச்சிருக்கான் ஃபேன்ஸ் எல்லாம். ஐயோ அதான் நான் டெகே ஒரு மீம் படிச்சேன், the toughest opponent that have come up against is Maguire அப்படின்னு. கரெக்ட் தான். ஐயோ so பயங்கரமான மேட்ச். யுனைடெட் ஃபேன்ஸ் will be in the moon, but forget midweek அத்லெட்டிகோ மேட்ரிட் வேற இருக்கு அவங்களுக்கு. ஆமாப்பா, அவங்களுக்கு வந்துட்டு அந்த கேம்ஸ் வேற இருக்கு, மிட் வீக் கேம்ஸ்லாம் இருக்கிறப்ப. சோ அவங்க பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஃபட்டிக் ஆகாம அடுத்த கேம் வந்துட்டு ஒழுங்கா ஆடணும். இல்ல அதான் எல்லாரும் சொன்னாங்க, ரொனால்டோ is back in form when he knows he's going to face அத்லெட்டிகோ மேட்ரிட் அப்படின்னு. ஆமா, அவரு பிடிச்ச ஆளாச்சே. ஆமா, அதனால பாப்போம் அந்த மேட்ச் என்ன பண்ணுவாங்கன்னு. ஏன்னா சிமியோனேவோ ஐ திங்க் அத்லெட்டிகோ ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அவங்களோட கேமையும். So that should be an interesting match for them. But yeah, very good news for United and a very very good win for United. The desperate ட்ரை பண்ணுங்கப்பா, இருக்கிற வரைக்கும் சந்தோஷப்படுங்க, அதுக்கு அப்புறம் பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அது ஒண்ணுமில்ல, அடுத்த வாரம் நம்ம திருப்பி பேசுவோம் பாரு, கை ஊத்துவோம். அது நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தா லீட்ஸ் ஃபைனலி they win one after எவ்வளவு நாளா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசில ஜெயிச்சாங்க போல. அதுவும் லாஸ்ட் மினிட்ல கோல் அடிச்சாங்க நினைக்கிறேன். அது 90 plus 1 மினிட்ல நார்விச் ஈக்குவலைஸ் பண்றாங்க, 90 plus இவங்க ஜெயிக்கிறாங்க. சூப்பரா இருந்துச்சு. அகைன் a great game, usual play from Leeds. ஆனா இப்ப ரொம்ப கொஞ்சம் டிஃபென்சிவா இருக்காங்க, which is good. ஏன்னா டிஃபென்ஸ் wins you matches உம்பாங்க. So they are good. I mean it's Norwich, but still they are fighting it out. Really great win for them. ஆறில் தொடர்ந்து லாஸ்ட்க்கு அப்புறம் finally ஒரு win and a new manager Marsch has got it going. ஆமா, நீ சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா அவன் டிஃபென்ஸ் தான் அவங்களோட பிகெஸ்ட் ப்ராப்ளமா இருக்குது. லீட்ஸ்னாலே வாப்பாச்சல்னு கூப்பிட்டு போயிட்டு கடைசியில வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 2 கோல் 1 கோல் அந்த மெயின்டைன் பண்ணா அவங்க நல்லா பாப்போம். Exactly. அதனால I think their big players Rafinha, Rodrigo எல்லாம் should step up now. They have some good fixtures coming up. So ஒரு 2-3 ஜெயிச்சா தான் அந்த ட்ராட் they'll have a good run going சொல்லலாம். கரெக்ட், அது கரெக்ட் தான். நம்ம பிராங்க் மாமா வழக்கா மாஸ்டர் கிளாஸ் பண்ணி now Everton are officially in the drop zone, higher on goal difference but they are equal on points with Burnley. But 3 கேம் கையில இருக்குது. but this is the 4th consecutive loss for Everton. ரொம்ப சேட். ஆக்சுவலா எவர்டன் வந்துட்டு பல வருஷமா நல்லா பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இமேஜ். லைக் எல்லா மிட் டேபிளும் டாப் டீம்ஸ் பயப்படுவாங்க எவர்டன் ஆனோம்னா. டாப் பிளேயர்ஸ் லைட்டன் பெயின்ஸ் எட்டோ அந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தானுங்க. கடைசியில பார்த்தா நான் போன வருஷமும் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க, இந்த வருஷம் இப்படி ஆயிடுச்சு. கடைசியில டிராப் ஜோன்ல போய் நின்றுட்டு இருக்காங்க. அதோ லாம்பூ மாமா வந்துட்டு எல்லாரும் சொன்னாங்க லாம்பூ தான் வேணும் மாமாக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியில பார்த்தா ஆமா இவனுக்கு ரிலீட் ஆகிற சான்சஸ் இருக்குது போல இருக்கே. எவர்டன் எவ்வளவு வருஷம் இவனுக்கு வந்துட்டு டாப் ஃளைட்ல இருந்துட்டு ஐயோ நினைச்சு பார்த்தாலே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. லாம்பு மாமாக்கு சாம்பியன்ஷிப் தான் பிடிக்கும் போல. கரெக்ட்பா. அவங்களும் ஒண்ணு புரியுது, லாம்பு வந்துட்டு மேனேஜரா மாறிட்ட அப்புறம் அவருக்கோ ப்ளூஸ்க்கோ வந்துட்டு ஏதோ பிரச்சனை இருக்குது. சட்டை போட்டாலே உங்களுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. அதுவும் கரெக்ட் தான். கம்முன்னு நம்ம போராட்டம் பண்ணி டேய் பச்சை கலர்ல சட்டைய மாத்துங்கடா, அடுத்து நீ போல மேன் சிட்டி கொண்டு போவானவ இப்படி இருக்கும். மேன் சிட்டியே ரெலிகேஷன் எடுத்து வந்துருவான். லாம்பு ஸ்ட்ராட்டஜி லோகோவையே மாத்துவோம் நம்ம. அதான் சோ எவர்டன் ஆர் ஆன் தி டவுன்ஃபால். high time they need to start getting back. They need to play really good football to stay up in the Premier League. நமக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்போ. அப்போ next up is Brentford win 2 games on the trot in the week. Beautiful game. Ivan Toney with 2 goals and Christian Eriksen with the man of the match. Christian Eriksen assist சரியான கம்பேக் ஃபைனலா ஏதோ ப்ரொடியூஸ் பண்ணிட்ட மேட்ச்ல.
ஆல்சோ ஈவன் டோனி பத்தி பேசி ஆகணும். ஏன்னா அவன் வந்துட்டு லாஸ்ட் வீக் கூட ஒரு ஹாட்ரிக் அடிச்சான். இப்ப வந்து 2 கோல். சோ அவனும் சரியான ஃபார்ம்ல இருக்கான்ப்பா. ரைட். சோ அவங்களுக்கும் நல்ல வின். ஏன்னா தே வர் லுக்கிங் அட் தி டிராப். ம். ரெலிகேஷன் போயிருமோங்கிற பயத்துல இருந்தாங்க. அண்ட் தே மேட் a beautiful signing in Christian Eriksen. இன்னும் நிறைய ஸ்பர்ஸ் ஃபேன்ஸ் ஏன்டா நீங்க வாங்கலன்னு இன்னும் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் Brentford staying up and down is going to depend on Christian Eriksen. கரெக்ட் தான். ஸோ நம்ம அவங்களோட அடுத்த கேம்ஸ் பார்ப்போம். Last one, finally, Liverpool easy win against Brighton, keeping up the pace with City. Have a game tomorrow with Crystal Palace. So yeah, as usual, Liverpool game. Finally, Salah getting on the score sheet with a penalty. 2 games without a goal, 3 games without a goal. ஆனா ஏதோ சின்னதா ஒரு ஃபுட் இன்ஜுரி அப்படின்னு காலை பிடிச்சிட்டு வெளியே போனாரு. So hopefully he is good, but that game was again really good. Diaz with a splendid goal. பயங்கரமான ஒரு அடி வாங்கினாரு மூஞ்சியில. which be a red card. நீ என்ன நினைக்கிற? ஏன் ரெட் கார்டே கொடுக்கல? கார்டே கொடுக்கல. ரெட் கார்டு தான் கரெக்ட், ஓகே. ஆனா கர்மான ஒரு விஷயம் இருக்குது. நீங்க வந்து காரபாவ் கப்ல வந்துட்டு கெய்டா எட்டி சலபாவுக்கு ஒரு கார்டு தரல. அது கர்மா தான். இது அதுக்குதான் நீங்க கார்டு வாங்கல. கர்மாவோ குருமாவோ பிச்சு எங்களுக்குதான் எனக்கு பணம் கொடுத்துக்கிறோம்ல வியா இருக்கு. வேலை செய்யணுமா இல்லையா ஒழுங்கா? அதெல்லாம் தவறான செய்யும். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஐ ஜஸ்ட் மேட் ஒன் இன்டர்பிரிட்டேஷன். என்னன்னா இது அவங்க கோல் கீப்பருடைய நார்மல் பொசிஷன் வராதனால அவங்க கை அந்த இடத்துல இருந்து எடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல அவங்க இதை எடுத்துட்டு இருக்காங்கிற பேச்சு வந்துச்சு. So that could be a reason why there was no card involved, but thankfully he is okay. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரொம்ப சூப்பரான கேம். he got a goal and was very effective. So yeah, நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. worth money signing. அது low budget signing. கரெக்ட். considerably for his talent, low budget. எடுத்த உடனே லிவர்பூல்ல பல வருஷம் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கான். பாப்போம் என்ன பண்றான்ட்டு. சாலா கிளம்பிட்ட அப்புறம் கரெக்டா இருக்கும். சரி, ஆமா, சரியான இந்த பேச்சு நீ வைக்காத. உனக்கு எதிராக அந்த தேவையில்லாத பேச்சு. அதனால குட், they are back on track. 3 points behind City and we'll see City slip up ஆச்சுனா நல்லா இருக்கும். இதை தவிர மற்ற ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்த்தா வாட்ஃபோர்டும் ஃபைனலா ஒரு கேமை ஜெயிச்சிருக்காங்கோ இன்னைக்கு. பல்லு என்னது மூஞ்சி பூரா பல்லு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பு. அகைன் கேம்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு வின். கரெக்ட் தான். இந்த ரெலிகேஷன் பேட்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ரெலிகேஷன் பேட்டில் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. கரெக்ட். நீங்க வந்து எல்லா மேட்சும் முடிச்சிட்டீங்க, இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்னு சொன்னீங்க. கொய்யால ஆர்சனலை பத்தி எவன்டா பேசுவான்? பாருங்க, ஆர்சனல் மாதிரி ஆளுங்களை தான் நம்ம விடக்கூடாது. எவனோ பேசாம விட்டுருவானுங்க, அப்பயே நாங்க ஏறி வருவோம்டா. அதான்டா ஆர்சனல். ஜெயிஸ்டோம்ல 2-0 அகேன்ஸ்ட் லெஸ்டர். வாட் a fabulous performance. எடுத்த உடனே ஃபுல் கேம் கண்ட்ரோல் பண்ணோம். லெஸ்டரை வந்து அட்டாக் பண்ணவே விடல. சரியான கேம். ஓடகார்டு வந்துட்டு என்னடா அவன் எல்லா கேம் பார்க்கும்போது எப்படிதான் இவ்வளவு நல்லா ஆடுறேன்னு பாத்துட்டு இருக்காருங்க. எல்லாருமே கேட்டீங்கன்னா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க அவன் பெர்ஃபார்மன்ஸ்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் கோல் வந்துட்டு சரியான ஹெடர் ஃப்ரம் பார்ட்டி கார்னர்ல இருந்து. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா லெஸ்டர் தான் வர்ஸ்ட் இன் கன்சீடிங் செட் பீஸ். அதே ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. ஏன்னா வந்துட்டு அவன் நியர் போஸ்ட் ஹெடர் அடிச்சிட்டான். சரியான கோல். செகண்ட் கோல் வந்துட்டு நம்ம லாக்கேசெட் ரொம்ப நாளா கோல் அடிக்காம இருந்தான். ஆனா அவன் டீம் நல்லா ஆடிட்டு இருந்தான். பட் அவனுக்கு ஒரு மச் நீடட் பூஸ்ட், ஒரு பெனால்டி கோல் அடிச்சான். அண்ட் அகைன் ஒரு கிளீன் ஷீட். ராம்சேல் சரியான பெர்ஃபார்மன்ஸ். பென் ஒயிட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா. ஸோ ஒரு கிளீன் ஷீட் அண்ட் good 2-0 victory at home. I'll take it and back to the top 4. ஒண்ணும் கவலைப்படாத, நெக்ஸ்ட் வீக் எங்களோட which is say ஐயோ அது ஏன் பண்ணியாப்படுத்துற which say செய்றோம். பட் the other thing is போன வாரம் நம்ம ரால்ஃப் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருன்னு பேசிட்டு இருந்தோம். ரால்ஃப்னா ரால்ஃப் இல்லப்பா, பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணான்னு பேசிட்டு இருந்தோம். பட் இப்ப 2 losses back to back அப்படியே பிடிச்சி அடிச்சு அமுக்கி உட்கார வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் போன வாரத்துடைய பயங்கரமான ரிவ்யூ. இந்த வீக் என்ன நடந்துச்சு? ஆப்வியஸ்லி டாப் பை யுனைடெட் பெர்ஃபார்மன்ஸ். பட் அதர் கேம்ஸ் டு லுக் ஃபார்வர்ட் வாஸ் ஆல் ஆஃப் தீஸ் அண்ட் எவ்ரிதிங் வென்ட் ஓகேன்னு சொல்லலாம். இட்ஸ் கெட்டிங் டு த எண்ட் ஆஃப் த சீசன். எல்லா கேம்ஸும் யாரெல்லாம் விட்டுடுச்சாங்களோ அதெல்லாம் கேட்ச் அப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரால் நல்ல கேம் வீக். டெஃபினட்டா ஒரு சரியான என்டர்டெய்னிங்கான கேம் வீக் இது. ஏன்னா நிறைய சர்ப்ரைசிங் ரிசல்ட்ஸ். நம்ம போன வாரம் சொன்ன மாதிரியே பல மானிட்டர் வச்சு எல்லா மீம் கிரியேட்டர் ரெடியா தான் இருந்தாங்க. யுனைடெட் டாட்னம் மேட்ச் அதே மாதிரி அந்த மேட்சும் நம்மள டிசப்பாயிண்ட் பண்ணல. என்ன 4 மீம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் யுனைடெட் போட்டு கிழிக்கலான்னு.
அது வேற யூஸ் பண்ண முடியாம போய் இந்த சிஇஓ வந்து காப்பாத்தி விட்டான். என்ன பண்றது, மெக்வேர் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணா நானே பாத்துக்கிறேன் நீ கம்முன்னு போயிட்டான் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டான். சோ மூவிங் ஆன், நெக்ஸ்ட் செக்மெண்ட் அகைன் திஸ் வீக்ஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸ். கான்ஃபரன்ஸ்னால எக்ஸைட் ஆயிடுவாங்க. சோ இந்த வீக்கோடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் முதல்ல என்னன்னு பார்த்தா, ஆப்வியஸ்லி இந்த வாரம் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ங்கிறத விட இந்த வாரம் நியூஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லலாம். இந்த வாரம் முக்கியமான பெரிய நியூஸ், செல்சி கெட்டிங் ஹியூஜ் சாங்ஷன்ஸ் பை த யூகே கவர்மெண்ட். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி ஆல் தி சாங்ஷன்ஸ் பீங் இம்போஸ்ட் ஆன் தெம். சுபாஷ், என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? எனக்கு தெரிஞ்சது ஒரு டெம்பரரி பேன் தான் ஆப்வியஸா, பிகாஸ் செல்சி ஒரு ஹியூஜ் கிளப் அண்ட் என்ன சொல்றது, இங்கிலாண்டோட ப்ரைடே அவங்க. அதனால அந்த கிளப்பை வந்துட்டு இந்த அளவுக்கு டிட்டீரியேட் ஆக விட மாட்டாங்க. இந்த மாதிரி தான் போடுவாங்க, பட் ஆப்வியஸ்லி சம் பைலாஸ்ல எடுத்துன்னு வந்துட்டு they will take this away. ஸோ I wouldn't be too surprised. அதனால எனக்கு லைக் கொஞ்சம் அவங்க வந்துட்டு இப்படி கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு நல்லா இருந்தாலும், அண்ட் ஃபுட்பால் பெர்ஸ்பெக்டிவ் திஸ் இஸ் நாட் குட் ஃபார் த கிளப் இன் ஜென்ரல். ஸோ அதனால ஹோப்ஃபுல்லி சம்திங் வில் டர்ன் அரவுண்ட். எனக்கு நான் லேட்டஸ்டா படிச்சது வந்து ரோமன் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு காசு வரலனாலும் பரவாயில்ல வித்துருங்கன்றான். அந்த மாதிரி ஒரு நல்ல ஓனரை பார்க்கவே முடியாது. ஸோ பாப்போம். எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் விட மாட்டான். 1.5 பில்லியன் யூரோஸ் எல்லாம் வந்து கன்ஃபார்மா என்ன சொல்லுவானா, நீங்க இப்ப யாருக்கு வேணாலும் வித்துருங்க, இந்த போனதுக்கு அப்புறம் எங்கட பணம் கொடுக்குற மாதிரி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். யூகே கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க, வாட் எவர் சேல்ஸ் ஹேப்பன் இட் ஹாஸ் டு கோ த்ரூ அஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சேலை ஃபெலிசிட்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் லெட்ஸ் see ஹார்ட் டைம்ஸ் ஃபார் செல்சி. ஏன்னா நீங்க ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி 20,000 யூரோஸ் மட்டும்லாம் வச்சுட்டு ஒரு அவே ட்ரிப் எல்லாம் போயிட்டு வரவே முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆமா, அது இருக்கு. அப்புறம் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாதான், பிளேயர் புது பிளேயர் யாரும் வாங்க முடியாது, ஷர்ட் சேல்ஸ் பண்ண முடியாது. சோ it's a really tough time, and hopefully as a football fan both of us we feel that Chelsea should get out of it pretty soon. ஏன்னா players and manager எல்லாம் இதனால அஃபெக்ட் ஆச்சுன்னா ஒன்றும் பிரயோஜனமே இல்லை அவங்களுக்கு. ஸோ hopefully that comes out. and நெக்ஸ்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லன்னு பார்த்தா, இப்போ நீ ஸ்க்ரீன்ல பார்க்குற மாதிரியும் எனக்கு பின்னாடி பார்க்குற மாதிரியும், ஐயோ தப்பான டைரக்ஷன், எனக்கு பின்னாடி பார்க்குற மாதிரியும் தலைவன் பிரீமியர் லீக் வருவானா வரமாட்டானா? தலைவெல்லாம் வந்தா பிச்சுக்கும் போல பிரீமியர் லீக்ல. என்ன இந்த மாதிரி ஒரு டாப் ஸ்ட்ரைக்கர் வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு இதுவாதான் இருக்குது. ஏன்னா நம்ம லுக்காக்குன்னு ஒருத்தர் வாங்கினார் 100 மில்லியனுக்கு செல்சில, அவர் ஒன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல. டாப் ஸ்ட்ரைக்கர்னு ஒன்னும் பெருசா இல்ல நம்ம பிரீமியர் லீக்ல இப்போ. சோ வந்துட்டு கரெக்ட் தான், அகுவேரோ போன அப்புறம் ஒரு டாப் ஸ்ட்ரைக்கர்ல ஒரு ஹாரிகேன் இருக்காரு. ஆனா நான் டாப் கிளப்ஸ் பத்தி பேசுறேன்பா, ஏன் பண்ணி அதனால அவங்க. சோ அதனால இப்ப மேன் சிட்டிக்கு வந்து ஹாலண்ட் வந்தா பிரீமியர் லீக் ஆரம்பிக்கிறதே பாய்ஸ் இந்தாங்க பாய்ஸ் வச்சுக்கோங்க கொடுத்துல, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சைனிங்கா இருக்கும். ஏன்னா இதுக்கு என்ன இந்த வீக் தான் நடந்துச்சு, ஹாலண்ட் இஸ் க்ளோஸ் டு மூவ் டு சிட்டின்னு சொல்லி எல்லா ஜேர்னல்ஸும் ரிப்போர்ட் பண்ணாங்க. என்ன காரணம்னா ஆப்வியஸ்லி எம்பாப்பே பிஎஸ்ஜி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் ஆள விடுங்கடா என்னால அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸ்லி இஸ் கோனா சைன் வித் ரியல் மேட்ரிட், அண்ட் ரியல் மேட்ரிட் ஆர் நாட் கோனா லீவ் பென்ஜெமா. எப்படி பார்த்தாலும் பென்ஜெமா, ஹாலண்ட் அண்ட் வினிஷியஸ் தான் ஆட போறாங்க. தலைவருக்கு போனா வாய்ப்பு எப்படியும் இல்ல, இஸ் கமிங் ஃபார் ஃப்ரீ. ஏன்னா யார் வேண்டான்னு சொல்லுவா. ஸோ ஐ திங்க் ஹீ வில் வாண்ட் டு டெஸ்ட் ஹிம்செல்ஃப் அவுட் இன் தி பிரீமியர் லீக். ஹீ கேன் ஸ்பீக் பிரிட்டி குட் இங்கிலீஷ் as well. ஸோ எனக்கு தெரிஞ்ச இட்ஸ் ஆல் பட் டன் ஃபார் சிட்டி. ஏன்னா ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர் ஏகப்பட்ட வேஜ் கொடுப்பானுங்களா இருக்கும். நெக்ஸ்ட் இயர் இவனை கட்டுப்பிடிக்கிறதா எல்லா டிஃபெண்டர்ஸ்க்கான பெரிய வேலையா இருக்கும். என்ன வேற என்ன அதை பத்தி ஏதாச்சும் நியூஸ் மேராஜ் படிச்சியா? வேற எதுவும் படிக்கல. அவனுக்கு வந்துட்டு அவன் ஆக்சுவலா அவன் வந்தானா கரெக்டா செட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெப் குவார்டியோலா வந்துட்டு அவனுக்கு ஏத்த மாதிரி டீம் மாத்தினாங்க. இப்போ வந்து கொஞ்சம் லைட்டா ஃபால்ஸ் நைன் வச்சு ஆடிட்டு இருக்கான். பட் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் வச்சு செட்டப் பண்ணானா ஆல்ரெடி ஹை ஸ்கோரிங் டீம் மேன் சிட்டி. இன்னும் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஹீல் ஃபிட் ரைட் இன்டு தி சிஸ்டம். பார்க்கலாம். அப்படியே மூவிங் ஆன் நெக்ஸ்ட் செக்மெண்ட், அவர் மீம் ரிவ்யூ. பிடிச்ச செக்ஷன் மீம் ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் மீம் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி நம்ம லாம்பு மாமா என்ன பண்ணுவாரோ தெரியலையே, ஏற்கனவே ரெலிகேஷன்ல இருக்குது. ஆமா, ஆல்ரெடி ரெலிகேஷன்ல கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு இவ்வளவு காசு லாஸ் வேற நடக்குது, அதனால பாயிண்ட்ஸ் வேற கரெக்ட் பாயிண்ட்ஸ் போச்சு. அடுத்து வந்து ரெலிகேட் ஆனாங்கன்னா அங்கேயே காசு வராதவங்களுக்கு கரெக்டா தப்பான டீமா பார்த்து ஜாயின் பண்ணிருக்காரு பாரு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு லாம்பு மாமா துண்டக்கான துணிக்கான அவர் சொத்த வித்தாத்தா உண்டு. ஆமா, கடைசியில அந்த நிலைமைக்கு தான் வரும்போது. அதனாலதான் வந்துட்டு ரூனி கூப்பிடும்போது ரூனி பாரு எவ்வளவு கிளவரா சொல்லிட்டு போயிட்டான் பாரு. இவன் மாட்டிக்கிறான் நடுவுல.
நான் டார்பி கவுண்டிலே இருந்துக்கிறேன். அவங்க பாயிண்ட் டிடெக்ட் பண்ணாலும் நாங்க திருப்பி பால வருவோம்டா, நீங்க வாடான்னு சொல்லிட்டு. இல்ல அவங்க எங்களை வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அவன் ரெடியா இருப்பான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பீம் அப்படின்னு பார்த்தா வழக்கம் போல போன வாரம் நடந்த மாதிரி யுனைடெட் வந்து ஜெயிச்சாலும் அது ஜெயிச்சா செதறலை இல்லைன்னா வெட்டலுங்கிற மாதிரி சிட்டி கூட அவனுக்கு இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு நல்லது. ஏதாச்சும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்துட்டே இருக்கும்ல. பாக்குற மாதிரி அவனுக்கு ஏதாச்சும் எது பண்ணாலும் பிரச்சனையா தான் வரப்போகுது. வாய்ப்பே இல்ல. அது ஒண்ணு. அப்புறம் ஆஸ் யூசுவல் நீங்க கடைசி மீம் நம்ம பார்த்த மாதிரி சாலா நாயே சைன் பண்ணுவியா மாட்டியாடா? அவன் தான் பண்ண மாட்டான். அவன் பண்ண போறான். அவன் வந்து இன்னும் ஏதோ ஒரு கோட் கேட்டேன்டா பண்ணுவியா மாட்டியான்னு. கன்ஃபார்மா பண்ண மாட்டான். அதான் நான் நியூஸ்லாம் பாத்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி அவன் கொடுத்த கான்ட்ராக்ட் வந்து ஒரு நியாயமே இல்லையாமா. ஒரு சாலா மாதிரி பேர் கொடுக்குற கான்ட்ராக்ட் கொடுக்கிட்டீங்க. ஆக்ஸ்லே சேம்பிளேன் வந்துட்டு அவ்வளவு சம்பாதிக்கலாம் அவங்க டீம்ல. இவங்க மத்த ஸ்ட்ரைக்கர்ஸ் எல்லாம் விட பேசு என்ன பண்றது, எது பேச முடியாத நிலைமையில கும்பரி கும்பரி உள்ள அழுதுகிட்டு இருக்கேன். அதனால விட்டுருப்பா. அவன் வந்து வேற எங்கேயா போய் நல்லா விளையாட, வேற எங்கேயாச்சும் போய் நல்லா கிழிக்க முடியாது. அவனை மதிக்கவே மாட்டாங்க. கடைசியில பிலிப் கோட்டினியா மாதிரி ஒரு 5 வருஷம் கமெண்ட் படுத்துக்கணும். எங்கேயாச்சும் போய் என்ன பிரயோஜனம்? அவன் எங்கேயுமே போக முடியாது. அவன் இங்க இருக்கிறதா அவனுக்கும் சேஃப்டின்னு தெரியும். ஆனால தெளிவா அவனே சொல்றான், ஐ வாண்ட் டு ஸ்டே ஹியர் பட் தே ஆர் நாட் லெட்டிங் மீ டு ஸ்டே. ஆமா கொய்யால காசு எவ்வளவு வச்சு என்ன பண்ண இருந்தா தானடா கொடுப்போம், இல்லடா எங்கடா கொடுக்கறது? கொய்யால இருந்தா தானடா. மினமினி வித்துருங்கப்பா. மினமினோலா விற்க முடியாது. பெஸ்ட் பிரீமியர் லீக் சூப்பர் சப்பா அவன் தான். அவனை வித்துட்டு நாங்க என்ன பண்றது? 8 மில்லியனுக்கு தான் வாங்கியிருக்கோம். எங்களோட பெரிய பெனிஃபிட்டே அவன் தான். அதனால அவனை விற்க முடியாது. எங்க இருந்து காசை போட்ட போறாங்கன்னு தெரியல. கிளாப் ஒரு பக்கம் வந்து எங்க கையில இருந்தா சாலா கையில் இருக்குங்கிறான். அவன் மேனேஜர் ஒரு பக்கத்துல வந்து எங்க கையில லிவர்பூல் கையில் இருக்குங்கிறான். கடைசியில கிளம்ப போறான்னு நினைக்கிறேன். நல்லதுதான். எனக்கு கேட்க சந்தோஷமா இருக்குது. எவ்வளவு வாட்டி அவன் ஆஸ்ல கோல் அடிச்சிருப்பாங்க. குமரி குமரி அழுவுறது நான்டா போதுங்க தெரியாம நான் உட்கார்ந்து இருக்கிறேன். பார்ப்போம். இதுதான் நம்மளுடைய 3 மீம்ஸ் ஃபார் திஸ் வீக்கெண்ட். இதோட மீம் ரிவ்யூ முடிக்கிறோம். அப்படியே லுக்கிங் அஹெட் நெக்ஸ்ட் வீக் என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு அப்படின்னு பார்த்தோம்னா சொல்றாம இப்பதான் பேசின மாதிரி லிவர்பூல் வர்சஸ் ஆர்சனல். என்னப்பா ஐயோ பக்க பக்கன்னு இருக்குப்பா. எத்தனை கோல் வேணும்? 3 வேணுமா 4 வேணுமா? எத்தனை கோல் வேணுமா? என்ன பேச்சே காணோம். சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. இருக்கு பாரு. அப்புறமா நான் அந்த பென் வைட் மாதிரி நீங்க தோத்து போறப்ப சிரிச்சுட்டு அடுத்த கேம் 2-2 தோக்க வச்சிருவீங்க. என்ன பண்றது? வேற ரிவர்ஸ் திங்ஸ் பிளான் பண்றான். வேணாம் நம்ம வாய் வச்சு நம்மளும் கம்மன் இருப்போம். பட் both teams need a win desperately. ஏன்னா West Ham are also catching up, so Arsenal need to be in the hunt, although they are in the prime position for top 4. ஆனா ஜெயிக்கணும். ஏன்னா ஒரு லாஸ் என்ன பண்ணும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு லாஸ் வந்துச்சுன்னா அடுத்தது இன்னொன்னு வரும் அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ Arsenal win 6 wins, 5 wins on the trot. So hopefully they keep that run going. சுபாஷ் ஸ்கோர் லைன் என்ன இருக்கு எதிர்பார்க்குறேன்? ஸ்கோர் லைன் வந்துட்டு either draw இல்லனா வந்து லிவர்பூல் win 2-1. ஆச்சி அசிங்கமா இல்ல? நான் விளக்கேன் இருந்துகிட்டு அசிங்கமே இல்லாம லிவர்பூல் வின்னுங்கிற கொஞ்சமாச்சு நம்பிக்கை விட அவன் டீம் மேல. அதான் டிரா சொல்றப்பா. ஆடுகாடு ஸ்மித்ரோ சாக்கா பெஸ்ட் ட்ரியோன்னு பேசிட்டு இருந்தா டாயே. இப்ப வந்து நம்ம மாடஸ்டா இருக்கணும். ஓகே, அவரை ஜெயிச்சப்ப தான் குதிக்கணும். ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பானே எல்லாத்தையும். பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் நாங்க சைலண்டா இருக்கோம். சோ யா அது ஒரு பெரிய கேம். அண்ட் நெக்ஸ்ட் வீக் FA கப் இருக்கறனால we have reduced amounts of game தான். ஏன்னா 4-5 கேம் தான் விளையாடுறாங்க. மற்ற டீம் எல்லாருமே FA கப்ல விளையாடுறதுனால நெக்ஸ்ட் பிகஸ்ட் கேம்னா பிராங்கோட தலை ஆத்துல போயிட்டு இருக்குங்கிற மாதிரி they face Newcastle who finally lost 1 game today against Chelsea. நம்ம சொல்லவே மறந்துட்டோம். After 6 wins out of the last 7, Newcastle finally lose to Chelsea today. Hard loss to take. ஏன்னா 90th கோல் போட்டாங்க Chelsea. So but yeah, next weekend Everton against Newcastle. Newcastle will want to bounce back. Everton will have to win. ஆமா, I'm going for Newcastle in the game. Definitely அவனுங்க ஜெயிக்க போறானுங்க. Everton உள்ள அந்த ஸ்பிரிட் அண்ட் அந்த ஃபைட் இல்ல. சோ அதனால I'm going with Newcastle. Yeah, to round it off, other games இருக்குது. But another 2 interesting games. Arsenal take on Aston Villa. Aston Villa இன்னைக்கு தோத்துட்டாங்க West Ham கூட. So they'll want to bounce back. And Leicester take on Brentford, which should be interesting. ஏன்னா Leicester again இன்னைக்கு Arsenal கூட தோத்துட்டாங்க and they'll want to come back at least in the top of the table. So those two are the most interesting games. And as usual, நாங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோலையும் லைக் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ட்ராக்ஷன் கிடைக்கும். ஆமா, லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்
உங்களோட சப்போர்ட்டுக்கு we're always thankful. And also எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அதோட லிங்க் வந்துட்டு நாங்க இந்த வீடியோலயே போடுறோம். அண்ட் அதுல நிறைய டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுவோம். நீங்க கிளிக் பண்ணாலே லிங்க் போற மாதிரி. ஆமா, நீங்க எல்லாம் என்னென்ன பண்ணுங்க, ஆனா வந்து பாத்துருங்க. அதுல வந்துட்டு டெய்லி ஃபுட்பால் மீம்ஸ் போடுறோம். அண்ட் இந்த வீடியோஸோட ஷார்ட் கிளிப்பிங்ஸ், உங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்க்க டைம் இல்லைனா இதை நீங்க பார்க்கலாம். ஸோ யா, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு. Yeah, so thank you for tuning in this week. So this is Gautam signing off. And this is Subhash. See you again next week. Take care.